வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருள் யூஸ் பண்ணி வீட்டில் நினச்ச மாத்திரத்திலேயே சட்டுன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த அல்வா வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு நெய். இது 3 மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 பொருள் வச்சு நம்ம சூப்பராக அல்வா செஞ்சிடலாம். அல்வா ரெடியானதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் இது போல் நெய் தடவி வச்சிடலாங்க. இது போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய் தடவி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை போட்டுடலாம். அரை கப் கார்ன்ஃப்ளவர். அரை கப் கார்ன்ஃப்ளவருக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். எல்லா அளவுகளுமே நம்ம எந்த கப்பில் ஜீனி எடுக்கிறோமோ அதே கப்பாலேயே வந்துட்டு அளந்துக்கிறணும். இப்போ மிச்சம் இருக்கிற அரை கப் தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சாச்சு. அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம 1 கப் சுகர் வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்துட்டு அதில் சேர்த்துடலாம். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி. இந்த அளவுகள் எதையுமே மாற்றாமல் செஞ்சு பாருங்கள், அல்வா சூப்பராக வருங்க. இப்போ லைட்டாக அதை கலந்து விட்டுருவோம். இந்த சர்க்கரை பாகுக்கு வந்துட்டு கம்பி பதம் அது போலலாம் எதுவும் இல்லைங்க. லைட்டாக கொதிச்சாலே போதும். இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமனோட புளிப்பு வந்து அல்வாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை லைட்டாக கலக்கி விட்டுறணும். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு அடியில் தங்கி இருக்கும். அதை லைட்டாக கலக்கி விட்டுட்டு இந்த ஜீனி பாகில் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறணும், இல்லை கீழே வந்துட்டு அடி பிடிச்சிரும். இதே போல் கைவிடாமல் ஒரு 2 மினிட்ஸ் கிளறினாலே இது போல் ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் திக்காகி வரும். ஒரு 2 மினிட்ஸில் இப்படி வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே போல் கொஞ்சம் திக்காகி வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாங்க. மொத்தமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யே வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் வரும். அந்த நெய்யே வந்துட்டு இந்த அல்வாவுக்கு போதுங்க. கொஞ்சமாக அந்த நெய்யை வந்து உள்ளே இழுக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது நம்ம ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்துட்டு நல்லா அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கேஷ்நட் சேர்க்கும் பொழுது அதை வறுத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, சும்மாவே சேர்த்துடலாம். இந்த நெய் வந்து உள்ளே இழுக்கிற வரைக்கும் அல்வாவை கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. மொத்தமாக இந்த ஹல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஆகுங்க. அதுக்கு மேலே ஆகாது. நம்ம கைவிடாமல் கிளறது தான் முக்கியம். இப்போ நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துருச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சிம்லலாம் நம்ம வைக்க தேவையில்லை.
இது போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இது போல் திரண்டு நல்லா வருங்க. ஹல்வா நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா இது போல் திரண்டு வரும். ஓகே, இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு இந்த ஹல்வாவை மாற்றிடலாம். இந்த ஹல்வா பார்க்குறதுக்கே கண்ணாடி போல் அழகாக இருக்குங்க. இப்போ இதில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற அளவுகளில் இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான சாஃப்டான ஹல்வா நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.